இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய கிழக்கை உலுக்கும் போரில் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஈரான் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறது. அமெரிக்கா நினைத்ததை விடவும் ஈரான் பலமாக இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க குண்டுவீச்சில் ஈரான் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருந்தாலும் பதிலடி கொடுப்பதை நிறுத்தவில்லை. இந்த போரில் இஸ்ரேலுக்கு பெரிய சேதம் இல்லை, அமெரிக்கா தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வளைகுடாவில் உள்ள அதன் சொத்துகள் சேதமடைந்துள்ளன. அமெரிக்காவின் படைதளங்கள் இருக்கும் வளைகுடா நாடுகளின் ஆயில் மற்றும் கேஸ் கட்டமைப்புகளையும் ஈரான் குண்டு வீசி தகர்த்திருக்கிறது. இன்னொரு பக்கம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த எரிபொருள் வழித்தடத்தில் இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியையும் ஈரான் கையில் எடுத்து விட்டது. ஈரானின் சரமாரி பதிலடியால் இப்போது உலகமே ஸ்தம்பித்திருக்கிறது. எரிபொருள் விலை உயர்வு ஒரு பக்கம் என்றால் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற பதற்றம் மறுபக்கம். இப்படி தொடர்ந்து பலத்தை காட்டி வரும் ஈரான் உலகில் யாராலும் தொடவே முடியாது என்று அமெரிக்கா மார்தட்டிய சக்தி வாய்ந்த F-35 போர் விமானத்தை நேற்று முன்தினம்தான் சுட்டு தள்ளியது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்குள் ஈரானால் தொடவே முடியாது என்று அமெரிக்கா கருதிய இடத்திலும் இப்போது குண்டு போட்டு அலறவிட்டிருக்கிறது ஈரான். அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு இந்த போரில் ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவில் ஆதரவு காட்டவில்லை. தற்காப்பு நடவடிக்கையை மட்டுமே மேற்கொள்வோம் என்று அறிவித்தன. மத்திய கிழக்கில் உள்ள பிரிட்டன் விமானப்படை தளங்களை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று பலமுறை ட்ரம்ப் கேட்டார். ஆனால் பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் ஒப்புக்கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் வற்புறுத்தியதால் பிரிட்டன் அமைச்சர்கள் ஒன்று கூடி அவசர ஆலோசனை நடத்தினர். பிறகு ஈரானை தாக்க பிரிட்டன் விமானப்படை தளங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கினர். அனுமதி கிடைத்தவுடன் அமெரிக்கா தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது. குறிப்பாக இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு அடியில் இருக்கும் டியாகோ கார்சியா தீவை பயன்படுத்த துவங்கியது. பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருக்கும் தீவில் போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் அமெரிக்கா குவித்தது. ஈரானிடமிருந்து ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்பதுதான் இந்த ஆபரேஷனின் நோக்கம். பல 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் இந்த தீவிலிருந்து ஈரானை தாக்கினால் அந்த நாட்டால் திருப்பி அடிக்க முடியாது என்று அமெரிக்கா கருதியது. இப்படி எல்லா வேலையும் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த போதுதான் சற்றும் எதிர்பாராத விதமாக டியாகோ கார்சியா தீவு மீதே குண்டு வீசி மிரளவிட்டது ஈரான். தரையிலிருந்து பறந்து தரைப்பகுதியை தாக்கும் 2 சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ரக ஏவுகணைகள் வீசப்பட்டன. டியாகோ கார்சியாவை குறிவைத்தது கன்ஃபார்ம் என்றாலும் ஈரான் தனது இலக்கை துல்லியமாக தாக்கியதா இல்லையா என்பதை உடனடியாக உறுதி செய்ய முடியவில்லை. அதே நேரம் ஈரான் தாக்குதலை வெள்ளை மாளிகை வட்டாரம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் டியாகோ கார்சியாவில் எந்த சேதமும் இல்லை என்கின்றனர். அதாவது ஈரான் வீசிய ஏவுகணைகளில் ஒன்று நடுவடியில் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இன்னொன்று டியாகோ கார்சியாவை தாக்க நெருங்கிய போது கடலில் இருந்த அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் அந்த ஏவுகணையை இடைமறித்து அழித்துவிட்டது என்று சொல்கின்றனர். ஈரானை பொறுத்தவரை ஏவுகணை ட்ரோன்களில் சக்தி வாய்ந்த நாடு. அதிலும் தரையிலிருந்து பறந்து சென்று தரைப்பகுதியை தாக்கும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையில் பவர்ஃபுல்லான நாடு. என்னதான் ஏவுகணைகளை தயாரித்து குவித்தாலும் ஈரானிடம் 2000 முதல் 2500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் மட்டுமே இருந்தன. அவற்றை வைத்து இஸ்ரேலின் முழு நிலப்பரப்பையும் தாக்க முடியும், வளைகுடா நாடுகளையும் தாக்க முடியும். ஆனால் அதற்கு அப்பால் வர முடியாது. அதிலும் குறிப்பாக டியாகோ கார்சியாவை ஈரானால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்றுதான் அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் அனைத்தும் நினைத்தன. ஆனால் தங்கள் நாட்டிலிருந்து சுமார் 3800 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டியாகோ கார்சியா மீது ஈரான் குண்டு வீசியிருப்பதன் மூலம் உலக நாடுகள் நினைத்ததை விட சக்தி வாய்ந்த ஏவுகணையை அவர்கள் வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டியாகோ கார்சியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்திய பெருங்கடலில் இருக்கும் இந்த தீவு பிரிட்டனுக்கு சொந்தமானது. சரியாக நம் நாட்டின் தென்கோடியில் இருக்கும் குமரியிலிருந்து 1821 கிலோமீட்டர் தூரத்தில் மாலத்தீவுக்கு தெற்கே இருக்கிறது. இந்த இடத்தில் அமெரிக்கா பிரிட்டன் கூட்டு விமானப்படை தளத்தை நிறுவி அடிக்கடி பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இது அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமானது. இங்கிருந்து பல நாடுகள் மீது அமெரிக்கா குண்டு போட்டிருக்கிறது. 2001ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராகவும் அல்கொய்தா பயங்கரவாதிகள் இலக்குகளை தாக்கவும் இந்த தளத்தை தான் அமெரிக்கா பயன்படுத்தியது. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் ஏமனில் உள்ள ஹவுதி பயங்கரவாதிகள் இலக்குகளை இங்கிருந்துதான் அமெரிக்க படைகள் குண்டு வீசி தகர்த்தன. காசாவில் போர் பாதித்த மக்களுக்கு இதே டியாகோ கார்சியா தீவிலிருந்துதான் அமெரிக்கா மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்தது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை ஈரானால் தாக்க முடியும் என்பது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இவ்வளவு நாள் 2000 முதல் 2500 கிலோமீட்டர் தூர ஏவுகணை தான் தங்கள் வசம் இருப்பதாக ஈரானே சொல்லி வந்திருக்கிறது. ஆனால் 4000 கிலோமீட்டர் வரை தாக்கும் ஏவுகணைகள் அந்த நாட்டிடம் இருப்பது முதல் முறையாக இப்போது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்ல, சத்தமே இல்லாமல் பலவிதமான சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரான் தயாரித்து குவித்திருக்குமோ என்ற சந்தேகமும் தோற்றியுள்ளது. எங்களை எவ்வளவு அடித்தாலும் பரவாயில்லை, எதிரிகளை திருப்பியடிக்க இன்னும் 6 மாசத்துக்கான ஆயுதங்களை வைத்திருக்கிறோம், எடுத்து வீசிக்கொண்டே இருப்போம் என்று ஈரான் சொன்னதுதான் இப்போது நினைவுக்கு வருகிறது. இதை ஈரான் சும்மா அடித்து விடுகிறது என்று அமெரிக்கா நினைத்தது. ஒருவேளை அது உண்மைதானோ என்ற பதற்றம் இப்போது அந்த நாட்டுக்கு தொற்றி இருக்கிறது என்பதே நிதர்சனம்.